ஒரு லோ குவாலிட்டி மிஷின் சர்வீஸ் வந்திருக்கும். ஸோ மிஷின் வாங்கி 3 மாதம் ஆகுதுன்னாங்க. சுத்தமாக சர்வீஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம பம்பை சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த பம்பை கழட்டி புது பம்பு போட்டாச்சு. புது பம்பு போட்டு பல்ஸ் செட்டெல்லாம் மாற்றியாச்சு. கிளஸ்டர் மாற்றணும் இப்போ. ஸோ இது லோ குவாலிட்டி கிளஸ்டர் போட்டிருக்காங்க. இது வந்து அவங்களே ஆல்ட்ரு பண்ணி போட்டு ஒன்று செட் ஆகலை அப்படின்னாங்க. ஸோ அதனால் கிளஸ்டர் ஒன்று எடுத்து வந்திருக்கு. ஸோ பம்பை ஃபுல்லாகவே இப்போ சர்வீஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு பம்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிஷின் இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டு வீடியோ பார்க்கலாம். ரெடி பண்ணியாச்சு. பல்ஸ் செட் மாற்றியாச்சு. பல்ஸ் செட் மாட்டி ஃபுல் சர்வீஸ் பண்ணி பழசெல்லாம் கழட்டியாச்சு. பழத்தெல்லாம் கழட்டி முடிஞ்ச அளவுக்கு என்ன மாற்ற முடியும் அதை மட்டும் மாற்றிருக்கோம். இந்த கிளஸ்டர் இதை மட்டும் லைன் எதுவும் செல்லை மட்டும் மாற்றியாச்சு. மற்றது எது பழசு இருக்கோ அதே போட்டது. முடிஞ்ச அளவுக்கு எது மாற்ற வேணாங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எது மாற்றாமல் இருந்ததுலேயே வச்சு போட்டு மிஷினை ஓட வச்ச பல்ஸ் செட்டு பம்பு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. அது செட்லாம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. இல்லை இது லோக்கல் இன்ஜின் ஆயில் ஊற்றிருக்காங்க. எப்போதுமே இந்த மிஷின் 25 ஆயில் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி வேக்க பம்பு ஆயில் தான் ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றினா பம்பு கம்ப்ளைண்ட் வராது. நல்லாவே உங்களுக்கு கறக்குது. நல்லா சவுண்ட் பல்ஸ் செட் எல்லாம் எல்லாமே வருது. உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு வேக்க முறைக்கு எல்லாம் செட் பண்ணி